கட்சி நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், எம்.எல்.ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், அடிமட்ட தொண்டர்கள் என பல தரப்பினரை நேரில் சந்தித்து கருத்துக்களை சேகரித்தனர். இதனைத் தொடர்ந்து விரிவான அறிக்கை தயார் செய்யப்பட்டு திமுக தலைவர் ஸ்டாலினிடம் அந்த அறிக்கை ஒப்படைக்கப்பட்டது. இந்த அறிக்கையை கவனமாக படித்து பார்த்த திமுக தலைவர் ஸ்டாலின் கட்சியை மறுசீரமைக்கும் பணியை தொடங்கியிருக்கிறார். எந்தெந்த இடங்களில் கட்சி பலவீனமாக இருந்தது, எந்தெந்த நிர்வாகிகள் செயல்பாடுகள் குறைவாக இருந்தது, கூட்டணி எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது போன்றவை குறித்து விரிவாக ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து திமுக சார்பில் மறுசீரமைப்பு குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட வாரியாக அறிக்கைகள் பெறப்பட்டு கட்சியை புதுப்பிக்கும் நடவடிக்கைகள் மறைமுகமாக நடைபெற்று வருவதாக சொல்கின்றனர். இந்த நிலையில் திமுகவில் மாவட்ட செயலாளர்களே அந்தந்த மாவட்டங்களில் மிகப்பெரிய அதிகார மையங்களாக செயல்பட்டதும், வேட்பாளர் தேர்வு முதல் நிர்வாகம் வரை பெரும்பாலான முடிவுகளில் அவர்களின் செல்வாக்கு அதிகமாக இருந்தது கள ஆய்வுக்குழுவின் அறிக்கை மூலம் தெரிய வந்திருக்கிறது. இதனால் அவர்களின் அதிகாரத்தை குறைக்கும் வகையிலும், ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதிக்கும் தனித்தனி நிர்வாகிகளை நியமிக்கும் வகையில் தொகுதி செயலாளர் என்ற புதிய பொறுப்பை உருவாக்க வேண்டும் என்ற யோசனையை திமுகவின் இளைஞரணியின் உதயநிதி ஸ்டாலின் முன்வைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. தற்போது முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் லண்டன் பயணம் மேற்கொண்டிருக்கும் நிலையில், அவர் தமிழகம் திரும்பிய பிறகு இது குறித்து விரிவான ஆலோசனை நடைபெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் கட்சித்தாவல் நடவடிக்கைகளும் அதிகரித்து இருப்பதால் மாவட்ட செயலாளர்களின் அதிகாரங்களை குறைக்கும் நடவடிக்கையும் தொடங்கியுள்ளதாக சொல்லப்படுகிறது. திமுகவை பொறுத்தவரை மாவட்ட செயலாளர்கள் பொறுப்புதான் பெரிய பொறுப்பாக இருக்கிறது. கடந்த 1993 வைகோ கட்சியை விட்டு சென்றபோது அவருடன் பல மாவட்ட செயலாளர்கள், வட்டச் செயலாளர்கள் உள்ளிட்ட பலரும் அணி தாவினர். அப்போது கட்சியில் அதிருப்தியை சமாளிக்க பகுதி செயலாளர் என்ற புதிய பொறுப்பு உருவாக்கப்பட்டது. தற்போது